Hi guys, welcome back to our channel. இந்த வீடியோ வந்து பாத்தீங்கன்னா பாப்பாக்கு வந்து 45 days வேக்சினேஷன் அந்த vlog தான். எல்லாரும் கேட்டிருந்தீங்க பாப்பாக்கு வந்து வேக்சினேஷன் போட்டாச்சான்னு. நாங்க யாருக்கும் ரிப்ளை பண்ணிருக்க மாட்டோம். ரிப்ளை பண்ணல. இதுவும் இல்லாம பாப்பாக்கு 2 months கிட்ட ஆயிருச்சு. சோ கண்டிப்பா போட்டுருப்போம். நிறைய பேர் கெஸ் பண்ணிருப்பீங்க. போடும்போது என்ன நடந்துச்சு, பாப்பாவோட ரியாக்ஷன் என்ன, எங்களுடைய ரியாக்ஷன் என்ன, என்னென்ன பண்ணோம் அப்படிங்கறது எல்லாமே இந்த வீடியோல ஃபுல்லா பார்க்க போறீங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். புது அனுபவம். ஏன்னா வந்து எப்படி சொல்றது, அந்த அப்பா அம்மா நம்ம வந்து சின்ன பிள்ளையா இருக்கும்போது அப்பா அம்மா எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பாங்க ஊசி போட்டு, அதெல்லாம் வந்து இப்பதான் அனுபவிக்க போறோம் நாங்க. அதாவது இந்த பிள்ளை வந்து இப்போ வரைக்கும் கண்ணில் தண்ணி வந்துச்சு அப்படின்னா தாங்க முடியாது. இப்போ வரைக்கும் கண்ணில் தண்ணி எதுவும் பெருசா நாங்க பார்க்கல. கத்துவா அழுவா அந்த ஒரு 10 நிமிஷம் கிட்ட அழுதாலே எங்களுக்கு என்ன பண்றோம்னே தெரியாது. 2 பேருமே அழுதுருவோம். இப்போ என்ன பண்ண போறோம்னு தெரியல. ஃபர்ஸ்ட் டைம் இந்த மாதிரி, அது செகண்ட் டைம் இந்த பிறந்த 2ஆவது நாள் ஊசி போட்டாங்கல்ல, அப்ப கூட அதுவும் தெரியல. இப்ப நல்ல விவரம் தெரிஞ்சிருச்சா, ஐயோ அழுதுருவாங்களோ அப்படின்ட்டே இருக்கு. ஃபர்ஸ்ட் டைம் ஊசி போடும்போது நீ இல்லை. ஆமா, நான் இல்லை. ஸோ அப்போ கூட அந்த அழுகிறது ஒன்றும் பெருசாக அவ்வளோவா இல்லை. இந்த தடவை வந்து தடுப்பூசினா 3 ஊசி அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் இன்ஸ்டா யூடியூப்பில் பார்த்தோம். ஸோ எத்தனை ஊசின்னு தெரியல. அது மட்டும் இல்லாமல் டாக்டர் ஆல்ரெடி எந்த இடத்துல ஊசி போடணும்னு சொல்லி எங்களுக்கு ப்ரைவேட்டில் சொல்லி வச்சாங்க. போடுறதா இருந்தால் ப்ரைவேட்லேயே போட்டுக்கலாம் அப்படின்னாங்க. பட் வேணாம், நம்ம இதுலேயே கவர்மெண்ட்லேயே போட்டுப்போம் அப்படின்ற ஒரு மைண்ட் செட் இருந்துச்சு. ஸோ அதனால் கவர்மெண்ட்டை கூட்டிகிட்டு இருக்கோம். இப்போ ஊசி போடணுனாலும் இன்னும் அடுத்த வாரம் கூட போட்டுக்கிறோம், நான் உங்கள் ஏரியாவிலே வருவோம், அப்படியே போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. நாங்கள் ஆல்ரெடி இப்போவே 50 days தாண்டிட்டாங்க. எஸ். ஸோ அதனால சம்திங் இருக்கு. இப்போ மேடம் வந்து நல்ல தூக்கம். இப்படி காருக்குள்ள வந்தா தூங்குவா. அவளோட பிளஸ் என்னன்னா காருக்குள்ள வந்தா தூங்கிடுவா. அது என்ன அவளுக்கு அந்த ஏசி காத்து இது வந்து அவளுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ராஜாரா வீட்டுக்கு போனாலும் அப்படிதான், அந்த ஏசி போட்டா தூங்கிடுவா. அதனாலே அவங்க அப்பா என்ன பண்ணிருக்காருன்னா பாப்பாக்காக இப்ப ஏசி வாங்கியிருக்காரு. எஸ். கல்யாணம் ஆகி இந்த ஒரு 3 வருஷம் கிட்ட 3 வருஷம் நாங்க ஏசி வாங்கணும்னு நினைக்கும் போது வேணாம், நமக்கு எதுக்கு தேவையில்லாம இதெல்லாம் பண்ணிட்டு அப்படிலாம் யோசிப்போம். நாங்க நல்ல முடிவா இருந்தேன், ஏசியே வாங்க கூடாது, எதுக்கு நமக்கு ஏசி, அதெல்லாம் ஒண்ணு வேணாம் அப்படின்னு இருந்தோம். இப்ப பாப்பா நல்லா தூங்குறா அப்படின்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் சரி ஓகே ஏசி வாங்கிடுவோம் அப்படின்னு ஃபீல். அது இல்லாம எங்க ரூம்ல வந்து தூங்கவே முடியல, ஹீட் சரியான ஹீட் ஆயிடுது. அதனாலே பாப்பாக்கு ஏதாவது பிம்பிள்ஸ் வந்து நம்ம நாள்ல வச்சோம் அப்படின்னா கட்ட மூஞ்சிக்கு நேரம் அடிக்குமா, அது வேற அவளுக்கு மூச்சு விட முடியாம கஷ்டப்படுவா. அது கூலிங் காத்து இல்ல, வெறும் ஹீட்டான காத்து தான் வரும். ஆல்ரெடி லேட் ஆயிடுச்சு, கடன்னு போயிட்டு இருக்கோம். ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா பாப்பாக்கு 2 சொட்டு மருந்து கொடுத்தாங்க. நம்ம வந்து லேட்டா போயிட்டோம். ஏன்னா 12 மணிக்கு மேல வந்து போடக்கூடாது. 12 மணிக்குல போடவே கூடாது நம்ம தடுப்பூசி. காலைல 9, 10, 11 அதுக்குள்ள போட்டு முடிச்சிடணும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. எங்களுக்கு லேட் ஆயிடுச்சு. ஏன்னா நம்ம வீட்டுல வந்து அப்பதான் ஏசி மாற்றக்கு வந்திருந்தாங்களா. ஸோ அதுல அப்படியே லேட் ஆயிடுச்சு. எப்படி லேட் ஆச்சுன்னே தெரியல, ரொம்ப லேட் ஆகி போச்சு. அப்புறம் வந்து பாப்பாவுக்கு வந்து 2 சொட்டு மருந்து கொடுத்தாங்க. அதை வந்து தூங்கிட்டு இருந்தா, நல்லா குளிக்க வச்சு கூப்பிட்டு போனங்காட்டி நல்லா தூக்கம் மேடம். அதனால நாங்க ஓரளவுக்கு தப்பிச்சோம். கார்ல வேற போயிட்டாங்களா, கார்ல போனா இன்னும் நல்லா அந்த ஏசி காத்துக்கு நல்லா தூங்குவாங்க. அதனாலதான் நாங்க ஏசியே மாட்டினோம், நல்லா தூங்குறாளே அப்படின்னு சொல்லிட்டு. என்னாச்சு, அந்த சொட்டு மருந்து 2 கொடுத்தாங்க. அப்புறம் எனக்கு வந்து விட்டமின் டி அந்த சிரப் மாதிரி கொடுத்தாங்க. எனக்கு ஆரஞ்சே பிடிக்காது, அது மாதிரி ஆரஞ்சு ஃபிளேவர்ல ஒரு மாதிரி இருந்துச்சு. குடிச்சிட்டு அது ஒரு டேஸ்டே இல்லை, ஃபுல்லா எண்ணெயா இருக்கிற மாதிரி இருந்துச்சு. ஸோ அதையும் குடிச்சிட்டேன். பாப்பாவுக்கு வந்து தடுப்பூசி போடும்போது லைட்டா அழுவா அப்படிதான் நாங்க நினைச்சோம். அதே மாதிரியே அழுதா, தூக்கத்துல இருக்கங்காட்டி அதை மட்டும் அழுதா. அந்த வீடியோ வந்து உங்களுக்கு அட்டாச் பண்ணிருக்கேன், பாருங்க. பாப்பா வந்து பாத்தீங்கன்னா உள்ள நல்லா அழுது ஓரளவுக்கு. எல்லா குழந்தைங்களும் ரொம்ப அழுதுட்டு போனாங்க. அழுகே நிப்பாட்டல. 1 மினிட் தான் அழுதுருப்பா. ஒரு 4 சவுண்டு தான் கேட்டுச்சு. அதுக்கப்புறம் திரும்ப அப்படியே தூங்கிட்டா. நாங்களும் என்னோட சரியான ஆச்சு, எல்லா குழந்தைங்களும் ஆன்னு கத்திட்டே போதே இந்த பிள்ளை தூங்கிருச்சு பரவாயில்ல அப்படின்னு எங்களுக்கு ஒரு மாதிரி இருந்துச்சு. அப்புறம் இன்னொரு ஊசி காலுக்கு போடுற, இன்னொரு ஊசி காலுக்கு இந்த காலில் 1 இந்த காலில் 1 மொத்தம் 3 ஊசி. ஃபர்ஸ்ட் ஊசி குத்தும் போது என்ன ஆச்சுன்னா, அந்த ஒரு நிமிஷத்துக்கு ஏதோ ஒரு சவுண்ட் விட்டா, அதுக்கப்புறம் திரும்ப அமைதியாயிட்டா.
திரும்ப அடுத்து இந்த தொடையை பிடிச்சாங்க, இந்த தொடையை பிடிச்சி இந்த குத்துமும் அதே மாதிரி தான், அதுவும் அதே மாதிரி தான். கரெக்டாக ஒரு 2 தடவை தான் கத்தினா, அதுக்கப்புறம் அமைதிட்டா. எங்களுக்குன்னா அதுக்கப்புறம் தான் ஷாக்கே. 2 பக்கம் எங்களுக்கு தூக்க பயம். ஏன்னா இந்த கால்லையும் பிடிக்கணும், இந்த கால்லையும் பிடிக்கும், எப்படி தூக்குறது, கால் பட்டா வலிக்கும். நிறைய பேர் சொன்னாங்க இந்த மாதிரி கால் தூக்க முடியாது பாப்பாக்கு, தொட்டாலே வலிக்கும் அப்படிலாம் சொன்னாங்க. ஸோ அதனால் மேடம் நினைச்சிட்டாங்கன்னு நினைக்கிறேன், அழுக ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த மாதிரி தொட்டாலே வலிக்கும்னு சொல்லிட்டாங்க. என்ன பண்ணா தூக்குறதுக்கே பயந்துட்டு இருந்தோம். ஆனால் மேடம் செம்ம தூக்கம், சரியான தூக்கம், சரியான ஆச்சு. அதோட அவளோட கால்லாம் பாத்தீங்கன்னா நல்லா வீங்கிருச்சு, நல்லா பிளட் வெளில வந்த மாதிரி, பிளட் கொஞ்சம் பயமாயிருச்சு. தூக்கவே முடியல. இப்படிதான் தூக்கிட்டு அப்படியே போயிட்டோம். நாங்க வந்து லேட்டா வந்தங்காட்டி ஒரு ஊசி வந்து இன்னொரு பால்வாடியில கொடுத்து விட்டுருந்தாங்க. நாங்க எங்க மேலதான் தப்பு, நாங்க லேட்டா போயிட்டோம். அப்புறம் இந்த ஊசி மட்டும் நீங்க அப்ப போட்டுக்கோங்க, போட்டுறீங்களா போகும்போது அப்படின்னு சொன்னாங்க. நாங்களும் சரி போகும் போட்டு போயிடலான்னு சொல்லி அந்த பால்வாடியை தேடி அந்த பால்வாடிக்குள்ள போய் அந்த பால்வாடியில கொஞ்சம் நிறைய பேர் இருந்தாங்க. ஒரு 4-5 பேர், நமக்கு முன்னாடி ஒரு 4-5 பேர் இருந்தாங்க. நமக்கு இந்த ஒரே ஒரு கை ஊசி அப்படிங்கிறங்காட்டி டக்கு டக்குன்னு எங்களுக்கு வாங்க அப்படின்னு சொல்லி 4 பேருக்கு அப்புறம் எங்களுக்கு போட்டு விட்டு அனுப்பிச்சு விட்டாங்க. இந்த கையில போடும்போது பாத்தீங்கன்னா அவ அவ்வளோ ரியாக்டே பண்ணவே இல்லை. அவ்வளவுதான், அந்த ஒரே ஒரு சவுண்டு தான் வந்துச்சு. நாங்க ஓகேன்னு சொல்லிட்டு அங்க வந்து கிளம்பிட்டு அஸ்வினுக்கு வந்து வெளியே போற வேலை ஒண்ணு இருந்துச்சு. நானும் போற மாதிரி தான் இருந்துச்சு. நாங்க இவ்வளவு தூரம் கோயம்புத்தூர் வரைக்கும் போனோம். பாப்பாவையும் கூட்டிட்டு போயிடலாம் தடுப்பூசி போட்டு அப்படிதான் நினைச்சிட்டு இருந்தேன். அவ அழுகாத பார்த்துட்டு வீட்டுக்கு வந்து விட்டோடனே அவளுக்கு லைட்டா ஃபீவர் அடிக்கிற மாதிரி தோணுச்சா. வந்ததுமே இந்த பேராசிட்டமல் டானிக் எல்லாம் கொடுத்துருந்தாங்க. ஸோ அதை எல்லாமே வந்து பாப்பா கொடுத்துட்டோம். கை காலில் ஊசி, கையில் ஊசி, எல்லா பக்கமும் ஊசி போட்டிருக்கு. 2 கால்லையும் ஊசி போட்டிருக்கு, கையிலையும் ஊசி போட்டிருக்கு. இறங்கு மேடம். வந்தாச்சு. ஐயோ அழுகுறா. 2-3 ஊசி ஒரு நாளைக்கே போடுவாங்க. 3 ஊசி ஒரு நாள் இல்லையவா? 2 நாளையே இது ஒன்றும் புரிய மாட்டேங்குது. 2 கையில 2 காலில் ஒரு கையில, இந்த தொடையில பால் கொடுக்கறதுல நீங்கள் பத்திரமா பார்த்துக்கணும். நீங்கள் பால் கொடுக்கணும். அழுகல, லைட்டாக தான் அழுதா. அடே அப்பா தங்கமேலே எல்லா குழந்தைங்களும் ஊரை கூட்டிக்கிடுவாங்க. எல்லா குழந்தைங்களும் அழுதாங்க. இவளும் ஃபஸ்ட்டு 2 ஊசிக்கு அழுதா. கையில் போட்டதுலாம் அழுகவே இல்லை. வலிக்கலையே என்னம்மா, வலிக்காம போயிட்டாங்க. அவளுக்கு விவரம் தெரியல. இனி 3வது மாதத்துக்குலாம் அழுது ஊரை கூட்டிடும். அப்படியாம்மா? ஊசி போடுப்போ அழுகவே இல்லையா? அப்போ வலிக்கவே இல்லையா? அம்முச்சு வலி வரலையா? ஊசி போட்டப்போ வலிக்கலையா உனக்கு? சுந்திரிச்சு வலிக்கவே இல்லையா? சிரிக்கிறா. அண்ணனே விட்டு தங்க பிள்ளைனே அவள் கொடுத்து வச்சிருக்கோம். நம்மளோட மேலே மாடி புள்ள காத்திருக்கான். அவளுக்கு என்ன தெரியும்? அவங்களோட மேலே பட்டிட்டு, அவங்கள துண்டிடி பட்டிட்டு, அவன் துண்டு மேலான்னு வந்துட்டு பேசுறத பழுக போறாவ. இடிமலை வருதா? தலைமலை பிடிச்சி. ஆமாங்கம்மா, இடிமலை வருதா? அப்படியா? தங்க பிடிச்சி இடிமலை வந்துச்சம்மா? அப்படியா? இங்கே பிடிச்சி இம்மலை வந்துச்சாம்மா? அப்போ பிடிச்சி இம்மலை வந்துச்சாம்மா? சுத்த பிள்ளைன்னு அம்மாட தங்க மயிலான்னு வந்துச்சு. கொஞ்சம் அப்போ மயிலான்னு வந்துச்சு. அப்போ தூக்கறதுக்கே பயக்கிறாங்க. எப்படி தூக்கிறது? அவங்களோட மயிலேன்னு சொல்கிறாங்க. பாப்பாவுக்கு வந்து இந்த டானிக் கொடுக்க சொல்லியிருக்காங்க, இந்த ட்ராப்ஸ். என்ன எந்திரிச்சா அழுவேண்ணே, எந்திரிச்சா அழுவா அப்படின்னு. அதுதான் ரெடியா? இன்னும் கை காலெல்லாம் தெரியல. வலி ஆரம்பிக்கிறதுக்காகலாமா? உள்ள இப்பதானே மருந்து போயிருக்குது. ஐஸ் கட்டி வச்சு நம்ம ஒத்தரம் கொடுத்துருவோமா மேடம்? ஐஸ் கட்டி வைக்க சொல்லிட்டாங்களா? வைக்க சொன்னாங்க, ப்ரைவேட்ல இருக்க சொல்ல தெரியல, என்ன பண்றதுன்னு தெரியல. வலி வந்தா கொடுத்து தானே ஆகணும். ஃபீவருக்கு வாய்ப்பு கம்மி தான். இன்னும் ஆரம்பிக்கவில்லை ஃபீவர். இன்னும் ஃபீவர் ஆரம்பிக்கல மேடம். உடனே வராதுமா, கொஞ்ச நேரம் ஆகும். இந்த முத்தமே முத்தமே துண்டிதுமே இல்லை. ஐயோ ஐயோ, கண்ணு மூக்க எல்லாம் மூடுறா. என்னென்னமோ பண்ணுது. துப்பக்கூடாதம்மா. நல்லா குடி. ஓ சரிம்மா. நல்லா படுத்துட்டு இருந்தாங்க. ஆனா எனக்கு பயம் ஆயிடுச்சு. லைட்டா காய்ச்சல் அடிக்கிற மாதிரி இருந்துச்சு. நான் என்ன சொன்னேன், அஸ்வின் நான் வரல, நீங்க போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி இவங்க அனுப்பிச்சு விட்டுட்டேன். பார்த்தா அவங்க போய் 10 நிமிஷம் கூட ஆகாது. அழுகுறா.
எப்படின்னா என்ன 1 மணிக்கு அவன் வீட்டுக்கு வந்தோன்னா அவங்க வரதுக்கு 7-8 மணி ஆயிடுச்சு. 6-7 மணி வரைக்கும் அழுதுகிட்டே இருந்தேன். எங்கனால என்ன பண்றேனே தெரியல. கை விட்டு போச்சு. ஓ அவளே முடிய வச்சுட்டு அழுகிறான். ஓ இது ஆராய்ச்சி செய்வாங்களே தங்கமே, பொங்க முடியவே நீ பிடிச்ச பாலும் குடிக்க மாட்டேங்காங்க. டானிக்கு எப்படியே கஷ்டப்பட்டு அந்த 6 மணி நேரத்துக்கு ஒருக்க கொடுக்கணும்னு அதை கொடுத்துட்டு இருந்தோம். எங்களுக்கு என்ன பண்ணணும்னு தெரியல. நானும் அவங்க மட்டும்தான் இருக்கிறோம். ஐஸ் கட்டி வைக்கிறோம், அதை பண்றோம், இதை பண்றோம். அழுதுகிட்டே இருக்கா. எனக்கு பயம். ஐயோ என்ன பண்றது இவங்களுக்கு கூப்பிட்டு சொல்லிட்டு அஸ்வின் அழுதுட்டே இருக்காங்க, வாங்க 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 வாங்க. அது வந்து அழுதுகிட்டே இருந்தால் எதுவும் பண்ண முடியாது. ஒன்று ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு போனாலும் இது நார்மல் தான், இது ஒன்றும் பிரச்சனை இல்லை, அப்படி தான் அழுவாங்க, நீங்கள் உத்தரம் கொடுங்கன்னு சொல்லி அனுப்பிச்சிருவாங்க. அழுதுகிட்டு இருக்க பிள்ளைய நம்ம மட்டும் தான் பார்த்து கஷ்டப்பட வேண்டியதாக இருக்கும். நான் அப்போ தான் யோசித்தேன், இன்றைக்கி நைட்டு நம்ம வீட்டில் மட்டும் பிள்ளை அழுதுருக்காது, ஊரில் அங்கே எத்தனை குழந்தைங்க இன்றைக்கி நைட்டு அழுதுருக்கு. ஏன்னா அத்தனை பேருக்கு ஊசி போட்டாங்க. எனக்கு என்னன்னா அங்கே அழுகலை, எதுவுமே தெரியல போல அப்படின்னு நினச்சிட்டோம். அப்படி நினச்சிட்டு வீட்டுக்கு வந்தா சரியான அழுக. நான் ஒர்க்கெல்லாம் முடிச்சுட்டு கரெக்டாக 7 மணிக்கு அந்த டைமில் வீட்டுக்கு வந்து பார்க்கும்போது இந்த பக்கமும் கால் இப்படி வீங்கி, இந்த பக்கமும் கால் இப்படி வீங்கி பாவமாக இருந்துச்சு பிள்ளைய. ஆனால் அந்த ஒரு நாள் தான், அதுக்கப்புறம் எல்லாம் 3 நாள் அவளுக்கு 2 நாள் வந்து காய்ச்சல் தான் இருந்துச்சு தவிர அந்த பிள்ளை அழுகல. அந்த ஒரு நாள் நான் போயிட்டு வந்த அந்த ஒரு நாள் தான், அதுவும் இந்த நைட்டுக்கு வரைக்கும் அழுதான்னு நினைக்கிறேன். நைட் வரைக்கும் அழுதா. நானும் அப்பப்போ வலிக்குமா அப்படின்னு சொல்லிட்டு சும்மா தேய்ச்செல்லாம் பார்ப்பேன். அழுகவே இல்லை பிள்ளை. சரி ஓகே கரைஞ்சிருச்சு போல. ஏன்னா நல்லா ஐஸ் கட்டி ஒருத்தரத்தை வச்சு நல்லா தேய்ச்சிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். சுடு தண்ணியெல்லாம் ஒருத்தரம் இல்லை, வெறும் ஐஸ் கட்டி மட்டும்தான். பிரைவேட்ல என்ன சொன்னாங்க, வைக்க வேணாம் அப்படின்னாங்க. ஆனா கவர்மெண்ட்ல வச்சு விடுங்கன்னு சொன்னாங்காட்டி நாங்க 2 யோசிச்சுட்டு வச்சிடலாம், ஏன்னா ரொம்ப வீங்கிடுச்சு, ஆனா வச்சிடலாம் அப்படின்னு சொல்லி பிரேக்கர் மாதிரி இருக்குது இந்த இடத்துல தொடையில. அதுக்காக கை கூட தெரியல, கால் ரொம்ப நல்லா வீங்கின மாதிரி இருந்துச்சு. வச்சுட்டோம் எப்படியோ. அன்னைக்கு நைட் அவங்க அப்பா வந்து கொஞ்சம் சமாதானப்படுத்தினாங்க, அப்படியே போயிடுச்சு. அப்படி இப்படின்னு கொஞ்சம் ஓடிச்சு. இப்போ எனக்கு என்ன பயம்னா, இப்போ 11ஆம் தேதி மறுபடியும் ஒரு தடுப்பூசி இருக்குது. இப்போ வர 11 மார்ச் 11க்கு ஒரு தடுப்பூசி இருக்கு. ஸோ அதை தான் நினைக்கிறேன். ஐயோ அப்போ கூட கொஞ்சம் விவரம் தெரியல இந்த பிள்ளைக்கு, இப்போ எல்லாமே தெரியுது. இத்தனைக்கும் போன தடவை போகும்போது கூட நாங்கள் என்ன யோசிச்சோன்னா, திடீர்னு அழுதா அப்படின்னா என்ன பண்ணுறது, திடீர்னு கூட அங்கே ஃபீட் பண்ணுறது கூட கஷ்டமாச்சு, அப்படி இப்படின்னு யோசிச்சு நாங்கள் என்னென்னமோ யோசிச்சுட்டு இருந்தோம். அழுதானவனு கடைசியில் பார்த்தா புள்ள அழுகலன்னு சந்தோஷம் வந்துருச்சு. நம்மள ஸ்டாங்கடா அப்படி நல்லா குளிப்பாட்டி ஃபீட் பண்ணி தான் கூப்பிட்டு போயிருந்தேன். அப்படினால பாட்டிலையுமே மில்க் எடுத்துட்டு தான் போனேன். ஸோ இந்த தடவை என்னன்னு தெரியல, இந்த தடவை நல்ல விவரம் வந்துருச்சு பாப்பாவுக்கு. எல்லாம் சின்ன பேசுறதுக்கு ரெஸ்பான்ஸ் பண்றா, எல்லாமே பண்ணும்போது எங்களுக்கு ஒரு பயம். நல்ல விவரம் தெரிஞ்சிச்சு, இந்த தடவை ஊசி போடவே முடியாது. இந்த தடவை எத்தனை ஊசின்னு தெரியல எனக்கு தெரிஞ்சு. இது எத்தனை ஊசி? 2ன்னு நினைக்கிறேன். 2 ஊசியா 3 ஊசியா அப்படின்னு. ஏன்னா ஃபர்ஸ்ட் வேக்சினேஷன் அழுதாள் ஹாஸ்பிட்டல்ல. ஆமா அப்போ கூட இதே மாதிரி தான் கியா அப்படின்னு ஒரு சவுண்டு, அதுக்கப்புறம் அப்படியே ஆயிட்டாங்க. செகண்ட் வேக்சின் கொஞ்சம் அழுதா, இப்போ 3rd தான் கொஞ்சம் பயமா இருக்கு. ஸோ அதையே வீடியோ எடுப்போம், என்ன பண்றான்னு பார்ப்போம். சொல்லும் போதே பயமா இருக்கு. ஏன்னா எங்களுக்கு வந்து நாங்கள் நிறைய பேரோட வீடியோஸ்லாம் பார்த்துருக்கோம். அந்த மாதிரி குழந்தை அழுகும் போது அப்பாடி பிடிச்சிக்கதை அப்படிலாம் இருக்கும். நார்மலாக தான் இருக்கும். நான் எனக்கு பிடிக்குமோ அந்த மாதிரி இருந்துச்சு. இருந்தாலும் பரவாயில்ல, நான் உள்ளுக்குள்ளே தைரியமாக பிடிச்சிக்கிட்டேன். ஏன்னா எனக்கு ப்ரைவேட்டில் தெளிவாக சொன்னாங்க, ஊசி இன்ஜெக்ட் பண்ணும்போது கரெக்டாக இந்த தொடையில் பண்ண சொல்லுங்கள், இந்த இடம் தான் கொஞ்சம் நல்ல சதை இருக்கும், அதனால் இங்கே பண்ண சொல்லுங்கள், ஸோ இது கிளியர் ஆகிரும் சீக்கிரம் அப்படின்னாங்க. ஸோ எனக்கு வந்து பாப்பாவை சும்மாடி பிடிச்சி திரும்புறதெல்லாம் இன்ட்ரெஸ்ட் இல்லை. ஃபஸ்ட்டு பாப்பா கரெக்டாக அந்த தொடையில் பிடிச்சிக்கணும்னு சொல்லிட்டு அவங்க ஊசி இன்ஜெக்ட் பண்ண வரும்போதே நான் இந்த தொடையை இப்படி பிடிச்சிக்கிட்டேன். எனக்கு நல்லா தெரிஞ்சு போச்சு எந்த தொடைன்னு சொல்லிட்டு. அதனால் இந்த கரெக்டாக பிடிச்சிக்கிட்டேன். அதே மாதிரி நர்ஸும் அதே மாதிரி அதே இடத்துல தான் கரெக்டாக குத்துனாங்க. அதனால் ஒரு ரிலீஃப் ஆயிடுச்சு. ஆமாம், அதனால கூட சரி ஆயிருக்கலாம் சீக்கிரம். நான் தான் அத்தனை அதனால் போடுறேன்னா நீயும் ஒரு அதனால் போட்டுருக்க. எந்த மைண்ட்ல இல்லை. பாப்பா வேற உள்ள அழுதுட்டு இருக்காளா, பால் குடிச்சிட்டு இருக்கா. அதனால எனக்கு கொஞ்சம் இதா இருக்கு. ஸோ அப்படியே இதையும் கிளியர் பண்ணிக்கலாம். ஏன்னா நிறைய பேர் வந்து கேட்டுட்டு இருக்காங்க, பாப்பாக்கு என்ன பவுடர் கலப்பு. ஐயோ இல்ல ஏன்னா நிறைய மினி விளாக் கூட இப்போ இடையில போட்டிருந்தேன், அதுலயே பாத்திருப்பீங்க. பாப்பாவுக்கு வந்து நீங்க இருக்கும்போது பாப்பா எப்படி பால் குடிச்சிட்டு இருப்பான்னு கேட்பாங்க. ஆக்சுவலா என்ன பண்ணா, ஸ்டோர் பண்ணி ஃப்ரிட்ஜ்ல வச்சிருக்கோம். ஸோ அதனால வந்து அதை எடுத்து ஹாட் வாட்டர்ல வந்து மெல்ட் ஃப்ரிட்ஜ்ல வைக்கும் போது வந்து பாத்தீங்கன்னா 48 hours வந்து தாங்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அதை வந்து நம்ம நல்லா வார்ம் பண்ணி சுடுதண்ணி நல்லா அந்த பாட்டில் இறக்கி வச்சு வார்ம் பண்ணி பாப்பாக்கு கொடுத்துக்கலாம். நான் வந்து காலையில இருந்தே ஃபுல்லாவே பாப்பா தூங்கிட்டு இருந்தாங்காட்டி ஃபுல்லாவே மில்க் எடுத்து வச்சுட்டேன். ஸோ அதனால அவங்க கொடுத்துட்டு இருக்காங்க, அவ்வளோதான். ஸோ இது எதுக்காகனா, நைட்டு பாப்பா தூங்காமல் முழிச்சுக்கிட்டே இருப்பா. அப்பப்போ வந்து அவங்க பாட்டி வந்து கூப்பிட்டு போயிடுவாங்க பார்த்துக்கிறேன்ட்டு. நடுவில் வந்து எழுப்புவாங்களா, மேடம் எழுந்துச்சுன்னு சொல்லிட்டு 2 hours ஒன்ஸ் இல்லை 1 hour ஒன்று இல்லை 1/2 hour ஒன்ஸ்னு வந்து எழுப்புவாங்க. ஸோ இந்த மாதிரி ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நைட்டு அவங்க அந்த பாலை கொடுத்து படிக்க வச்சிருப்பாங்க. ஒரு நாள் நான் எழுந்து இப்போ பாப்பா வந்து கொஞ்சம் எல்லாம் நைட்டெல்லாம் நல்லா தூங்கிடுறாங்க. இப்போலாம் ஒரு தூங்குனா ஒரு 4 hours கிட்ட நல்ல ஒரு 4 hours 5 hours நல்ல ஒரு தூக்கமா இருக்கு. கொஞ்சம் சேஞ்ச் ஆயிருக்கா. நல்ல வயிறு நிறைய பால் குடிச்சிட்டாங்க அப்படின்னா நல்லா நிம்மதியா தூங்குறது. கொஞ்சம் குடிச்சிட்டாதான் இடையில எந்திரிக்கிறது. இப்பவே பாத்தீங்கன்னா கரெக்டா ஒரு 1 மணி அந்த ரேஞ்சில் போய் படுக்க போனாங்க. இப்ப மணி பாத்தீங்கன்னா ஒரு 4:30 இருக்கும்னு நினைக்கிறேன். 4:30க்கு மேல இருக்குமா?
கரெக்டாக மணி இப்போ பார்த்தீங்கன்னா 5 ஆச்சு. ஸோ ஒரு 4 hours கிட்ட நல்லா தூங்கிட்டாங்க. இந்த மாதிரி ஒரு 1 hour once எழுந்துச்சு ஒரு பாலை குடிச்சிட்டு மறுபடியும் படுத்து தூங்கிடுறாங்க. ஸோ இப்போ கொஞ்சம் ரிலீஃப் ஆகிட்டோம். ஃபர்ஸ்ட்டு தான் ரொம்ப கஷ்டப்பட்டோம் 2 பேரும். நானும் என்ன பண்றது அஸ்வின், நான் செத்துருவேன் அஸ்வின், நான் சீக்கிரமா செத்துருவேன் அஸ்வின். இப்படியே நான் புலம்பிட்டே இருந்தேன், தூக்கமே இருக்காது. கண்ணெல்லாம் அப்படியே ஒரு மாதிரி ரெட் கலர்ல வந்து யாரை பார்த்தாலும் ஒரு மாதிரி இரிட்டேட்டா இருக்கும். இவன் என்ன பார்த்து இரிட்டேட் ஆவான், நான் அவளை பார்த்து இரிட்டேட் ஆவேன். அந்த மாதிரி மாறி மாறி எங்களுக்குள்ளேயே ஏதாவது சண்டை வரும். ஒரு ஸ்ட்ரெஸ் மாதிரி ஆகிப்போச்சு. அதுக்கப்புறம் கொஞ்சம் போக நாங்கள் கொஞ்சம் ஜாலியாக அப்படி பாப்பா கூட விளையாடி பாப்பா நம்ம என்ன சொன்னாலும் சிரிச்சா அப்படின்னா அந்த ஸ்டேஜுக்கு போயிட்டோம் அப்படின்னா நமக்கு தெரிஞ்சுக்காது. விளையாடிட்டே ஜாலியாக சரி பாப்பாவை சிரிப்பு மூட்டிகிட்டே பண்ணலாம். இப்போ இருக்க அவங்க அந்த ஸ்டேஜுக்கு வரல. அவங்களுக்கு என்ன தோணுதோ அப்போ சிரிப்பாங்க, அவங்களுக்கு எப்போ அழணும்னு தோணுதோ அப்போ அழுவாங்க. ஸோ இன்னும் அந்த ஸ்டேஜ் வராதனால அது தெரில. ஒருவேளை அந்த ஸ்டேஜ் வந்துச்சு அப்படின்னா நான் இங்கே ஜாலியாக உட்கார வச்சு இதே மாதிரி விளாகில் அவங்கள கிச்சு மூட்டி சிரிப்பு காட்டியெல்லாம் சிரிக்க வச்சு பார்க்கணுன்னு ரொம்ப நாள் ஆசை. சரி பாப்பா, இப்ப அந்த பிள்ளை அழுகிறங்காட்டி எனக்கு மைண்ட் இங்க இல்லவே இல்லை. சரி ஓகே, நம்ம என்ன பண்றோம்னா இப்போ வந்து இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். ஏன்னா போய் பாப்பா தூக்குனா தான் கொஞ்சம் அமைதியாவா. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும், நம்பரும் பிடிச்சிருந்துச்சு மறக்காம லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனல் யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணா பாத்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐகான் வச்சுக்கோங்க. அப்பதான் நாங்க போற இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் நோட்டிபிகேஷன்ல வரும். எப்பவுமே எங்க லட்சியம் உங்களுக்கு. பாய்.